முருகனின் அறுபடை வீடுகளில் எந்த திருத்தலத்தில் என்னென்ன சிறப்புகள்? முதல் படை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீரலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு. இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. மூன்றாம் படை பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். பழனி முருகர் சிலைபோகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம், பால், தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும். நான்காவது வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு பிள்ளை குருவாக இருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார். அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெயர் பெற்றார். ஐந்தாவது வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது. வேடர் குல